கூற்றுவன் நாயனார். திருக்கலந்தை என்னும் நகரில் குறுநில மன்னர் மரபில் தோன்றியவர் கூற்றுவன் நாயனார். இவர் தன் பெயருக்கேற்ப பகை அரசர்களுக்கும் கூற்றுவராகவே இருந்தார். இவரது வெற்றிக்கு இவர் இறைவன் மீது கொண்டுள்ள பக்தியே காரணம். இவர் சிவனடியார்களிடம் சிறந்த அன்பு கொண்டவர். அவர்களை பேணுவதில் கருத்தூன்றியவர். அரண்நாமம் ஓதி அவர் வழிபாடுகளை செய்வதையே இவர் தம் முதன்மை பணியாக கொண்டிருந்தார். இறைவர் அருளாலும் தமது திறமை ஆற்றலாலும் இவர் பல நாடுகளை வென்று கீழடக்கினார். வெற்றி கொண்ட நாடுகளின் வேந்தராக முடிசூடி கொள்ள வேண்டுமல்லவா? இதற்காக இவர் தில்லைவாழ் அந்தணர்களிடம் சென்று தமது கருத்தை தெரிவித்தார். அவர்களோ இவரிடம், நாம் சோழ மன்னர்கள் அன்றி வேறொருவருக்கு முடிசூட்டோம் என கூறி தம்மில் ஒரு குடியை மட்டும் அங்கே தங்க வைத்துவிட்டு ஏனையோர் திருக்கலந்தை விட்டு வெளியேறி சேரநாடு சென்றடைந்தனர். இந்நிகழ்ச்சியை கண்ட கூற்றுவன் நாயனார் மிக வருந்தினார். முடிசூட குலமும் தடையோ என எண்ணி நெஞ்சம் அழிந்தார். கவலை கொண்ட அவர் இறைவரை நினைத்து நினைத்து உருகினார். அவரிடம், எனக்கு அந்தனர் முடிசூட மறுத்தனர், எம்பெருமான் திருவடிகளே எனக்கு முடியாக சூட்ட வேண்டும் என வேண்டிக் கொண்டார். அடியார்களின் வேண்டுதலுக்கு இறைவர் அருள் சுரக்காதிருப்பாரோ? அன்று இரவு கூற்றுவன் நாயனார் கனவில் இறைவர் தோன்றி தம் திருவடியை அவருக்கு முடியாக சூட்டி அருளினார். துயில் நீத்த அரசர் இறைவரின் திருசெயலை எண்ணி இருப்போய்து கொண்டார். அடியவர்களுக்கு அருள் சுரக்கும் ஆண்டவனை கை கூப்பி பரவினார். ஈசனார் திருக்கோயில்களுக்கெல்லாம் வழிபாடு செய்து வணங்கினார். இவ்வாறு திருத்தொண்டுகள் செய்து ஆட்சி செய்து வந்த கூற்றுவன் நாயனார் இறுதியில் இறைவன் திருவடியின் நிழல் பெற்றார். இவர் தம் அடியார்களின் மன துன்பத்தை நீக்கி அவர்கள் விருப்பத்தை நிறைவு செய்வார் என்னும் பொய்மையே இவ்வரலாறு தெரிவிப்பதை அறியலாம். திருச்சிற்றம்பலம்.